பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். லூக்கா 17ஆம் அதிகாரம் 12 வசனத்துல இருந்து 19 வசனங்கள் வரைக்கும் ஒரு காரியம் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. நான் உங்களுக்கு அதை கதையாக நான் சொல்லி விடுகிறேன். சமாரியா கலிலியா நாடுகளின் வழியாக ஆண்டவர் ஊழியம் செய்யறதுக்கு கடந்து சென்று கொண்டிருக்கும் போது அங்க ஒரு இன்சிடென்ட்டை நம்ம பார்க்கிறோம். குஷ்டரோகிகள் வந்து பேசுகிறத நம்ம பார்க்கிறோம். ஏசு ஐயரே அந்த கிராமத்துல பிரவேசித்த போது 10 குஷ்டரோகிகள் எதிராக வந்து தூரத்துல நின்னுட்டு ஏசப்பாவை பார்த்து கேக்குறாங்க, ஏசு ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லி சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்ல, குஷ்டரோகிகளை நம்ம பக்கத்துல வர்றதுக்கு அனுமதி கிடையாது அந்த காலத்துல. அப்போ தூரத்துல இருந்துட்டு ஏசப்பாவுக்கு அவங்களுடைய சத்தம் கேட்கட்டும்னு சொல்லிட்டு சத்தமா கூப்பிட்டாங்களாம். உடனே இயேசு ஒண்ணுமே சொல்லல. அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியருக்கு உங்களை காண்பியுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஏசப்பா நம்மளுக்கு என்ன சொல்றாங்களோ அத அப்படியே கேட்டு அந்த 10 குஷ்டரோகிகளும் கடந்து போனாங்க. போகிற போதே அவர்களுக்கு அற்புதம் நடந்தது. அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அந்த ஒரு வார்த்தை, நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காமி, அவ்வளவுதாங்க, உடனே சுகம் உண்டாயிற்று. அப்போ அவர் நம்மளுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதற்கு நம்ம அப்படியே என்ன பண்ண வேண்டுமா? கீழ்ப்படிய வேண்டும். முதல் காரியம். ரெண்டாவது நம்ம பார்க்கிறோம் 15, 16 வசனங்கள்ல, அவர்களில் ஒருவன் தன் ஆரோக்கியமானதை கண்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்றதுக்காக கடந்து வர்றான். உரத்த சத்தத்தோட தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணினான், நன்றி செலுத்தினான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிற இந்த காரியத்தை நம்ம பார்க்கிறோம். இதுல இருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஏசப்பா 10 பேருக்கு சுகம் கொடுத்தாங்க, அந்நியனே ஒழிய வேற ஒருத்தனும் வரல. ஆண்டவர் செய்த நன்மைகளுக்கு நம்ம நன்றி செலுத்த வேண்டும் என்று சொல்லி, அதுவும் அந்நியர்கள், புறஜாதிகள் அல்ல, தன்னுடைய சொந்த பிள்ளைகள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். மூன்றாவது கடைசி வசனத்தை 19வது வசனம், அவனை நோக்கி நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. எவ்வளவு பெரிய காரியம் இல்ல? ஒரு விசுவாசத்தோட நம்பிக்கையோட இயேசு என்னை சுகமாக்குவாருன்னு சொல்லி வந்தா சுகத்தை பெற்றுக்கொண்டு போனான். அப்போ உங்க விசுவாசம் தான் உங்களுக்கு நல்ல காரியங்களை வாய்க்க பண்ணும். God bless you. Thank you.